காவல் நிலையத்திற்கு முன்பாக தற்போது காவல் நிலையம் வருவதற்கு முன்பு சீமானுடைய வாகனம் அவர்கள் தொண்டர்கள் சூழ்ந்திருப்பதனால் அங்கிருந்து வாகனத்தை மேற்கொண்டு உள்ளே கொண்டு வர முடியாத நிலை. காவல்துறையினர் அங்க குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள், மகளிர் அணியினர் உட்பட பலரும் இங்கு திரண்டு நின்று கொண்டு அவர்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் கோஷமளித்து வருகிறார்கள். வாகனத்தை மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என்று காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். இதனால் அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய ஒரு சூழல். காவல்துறையினர் அதற்கு முன்பு நின்று அவர்கள் தொடர்ந்து வாகனத்தை மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண்கள் உட்பட பலரும் அந்த வாகனத்திற்கு முன்பு திரண்டிருப்பதனால அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து மற்றவர்களை கலைந்து செல்லவும் வாகனத்தை மட்டுமே உள்ளே அனுமதிக்கவும் காவல்துறையினர் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அதே போன்று இன்னும் சிறிது தூரம் அவருடைய வாகனத்தை அனுமதித்தால் அங்கிருந்து சீமான் நடந்தே சென்று காவல் நிலையத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரவணன், நீங்கள் இணைப்பிலே இருங்கள், உங்களை தொடர்பு கொள்கின்றோம். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக வருகை தந்தார் சீமான். நாம் தமிழர் கட்சியினர் சூழ்ந்துள்ளதால் சீமான் காரால் நகர முடியவில்லை. விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது வளசரவாக்கம் வருகை தந்திருக்கின்றார். காவல் நிலையத்தில் நடைபெறக்கூடிய விசாரணைக்காக ஆஜராக வருகை தந்திருக்கக்கூடிய சீமானுடைய வாகனத்தை ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் சூழ்ந்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர் புகழ் ஓங்குக என்று குறிப்பிட்டு அவர்கள் முழக்கம் எழுப்பி ஒரு உணர்ச்சிவசமான நிலையில் தற்பொழுது சீமானுடைய வாகனத்தை சூழ்ந்து நாங்களும் காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி வரை செல்வோம் என்று குறிப்பிட்டு அவர்கள் தொடர்ந்து காவல்துறையினரோடு முரண்டு பிடித்து தள்ளுமுள்ளு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 4 கார் உள்ளே செல்வதற்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது. ஏனென்றால் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமானுடைய வாகனத்தை சூழ்ந்து அவர்களும் பின்தொடர்ந்து வந்திருக்கின்றார்கள். அதே நேரம் 4 கார்களுக்கு அனுமதி வழங்க முடியாது, ஒரே ஒரு கார் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும், அதுவும் சீமானுடைய கார் மட்டும்தான் செல்ல முடியும் என்றெல்லாம் குறிப்பிட்டு காவல்துறையினர் அனுமதியை மறுத்து போய்விட்டார்கள். எனவே தற்பொழுது சீமான் உள்ளே சென்று விசாரணைக்கு ஆஜராகி பதிலளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக சீமானை நடுவழியில் காவல்துறையினர் காக்க வைத்திருந்தார்கள். முதலமைச்சர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நிறைவடைந்த பிறகு முதலமைச்சர் உரை நிகழ்ச்சி முடித்த பிறகுதான் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. எனவே 1 மணி நேரத்திற்கு மேலாக நட்டநடு சாலையில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் நின்று கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சீமான் வந்தடைந்திருக்கின்றார். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே போன்று ஒரு மிக நீண்ட விசாரணைக்கு ஆஜராகி இருந்த சீமானிடம் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு தற்பொழுது மீண்டும் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றார்.